தலைப்பு செய்திகள். சமூக ஊடக விளம்பரங்களே இளைஞர்களை போதைக்கு தள்ளுகின்றன. அஜித் ரோஹன. மேர்வின் சில்வா உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். ஃபேஸ்புக் மூலம் வாகனங்களை விற்றுவிட்டு மீண்டும் கொள்ளையடித்த கும்பல், ஒருவர் கைது. வவுனியா மேஜர் நீக்கத்திற்கு எதிரான தடை உத்தரவு ஆகஸ்ட் 7 வரை நீடிப்பு. அமெரிக்க கடற்படை மாணவர்களை வழிநடத்தும் 17 வயது ராஜஸ்தான் மாணவி. விரிவான செய்திகள். தற்போதைய காலகட்டத்தில் போதைப்பொருள் பாவனையானது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்கும் ஒரு பெரும் புற்றுநோயாக உருவெடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் நண்பர்கள் மூலம் போதைக்கு அடிமையாகுவதை விடுத்து இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படும் தேவையற்ற விளம்பரங்களும் தவறான வழிகாட்டுதல்களுமே இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது என்று சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பில் புதன்கிழமை அரசு தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இதற்கு முன்னைய காலங்களில் நண்பர்கள் மற்றும் தங்கள் வயதிலும் மூத்தவர்கள் மூலமாகவே ஒருவர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி வந்த நிலை மாறி தற்போது இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படும் தேவையற்ற விளம்பரங்களும் தவறான வழிகாட்டுதல்களுமே இளைஞர்கள் மத்தியில் இப்பழக்கம் வேகமாக பரவுவதற்கு முதன்மை காரணியாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 1979 ஆண்டளவிலேயே முதலில் இத்தகைய போதைப்பொருள் ஊடுருவ தொடங்கின. அக்காலத்தில் சில இயற்கை சார்ந்த போதைப் பொருட்களே பயன்படுத்தப்பட்ட போதிலும் தற்போது ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் அபாயகரமான செயற்கை போதைப் பொருட்களின் பழக்கம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. ஆரம்பத்தில் போதைப்பொருள் பாவிப்பவர் தனது பணத்தை செலவழித்து தனது உடலையும் உயிரையும் மாத்திரமே கெடுத்துக் கொள்கின்றார் என்ற பொதுவான கருத்து நிலவியது. ஆனால் தற்போதைய பொருளாதார சூழலில் செயற்கை போதைப் பொருட்களின் விலை மிக அதிகமாக உள்ளது. ஒரு நாளைக்கு 2 முறை போதைப்பொருள் பயன்படுத்தும் ஒருவருக்கு சராசரியாக 8000 ரூபாய் வரை செலவாகின்றது. இதன் அடிப்படையில் கணக்கிட்டால் ஒரு மாதத்திற்கு போதைப் பொருளுக்கு மாத்திரம் சுமார் ரூபாய் 2,40,000 அதிகமாக தொகை தேவைப்படுகின்றது. ஒரு சாதாரண குடிமகனின் மாதாந்த சம்பளத்தை விடவும் இது மிக அதிகம் என்பதால் இந்த பணத்தை திருடுவதற்காக போதைப்பொருள் பாவனையாளர்கள் வீடுகளை உடைத்து கொள்ளையடித்தல், பெண்களின் நகைகளை திருடுதல், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாகனங்களின் பாகங்களை திருடுதல் போன்ற பாரதூரமான குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உட்பட 6 பேருக்கு எதிராக கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிரிபத்குட நகரில் அரசுக்கு சொந்தமான காணியை போலியான ஆவணங்கள் தயாரித்து அந்த ஆவணங்களை கொண்டு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்த குற்றச்சாட்டுக்கமைய இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஃபேஸ்புக் ஊடாக விளம்பரம் செய்து வாகனங்களை விற்பனை செய்த பின்னர் திட்டமிட்ட முறையில் அந்த வாகனங்களை பின்தொடர்ந்து சென்று ஆயுத முனையில் மீண்டும் கொள்ளையடித்து வந்த கும்பலை சேர்ந்த ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் யக்குல பகுதியை சேர்ந்த 59 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, 40 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட வேன் வண்டியொன்று துப்பாக்கிகளை ஏந்திய சிலர் கொள்ளையடிக்கப்பட்டதாக கடந்த ஜூலை மாதம் 1ஆம் திகதி போலீஸ் மா அதிபர் உதவி பிரிவின் நபர் ஒருவரால் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவொன்று விசாரணைகளை ஆரம்பித்தது. இதன்போது இந்த விசித்திரமான கொள்ளை சம்பவத்துடன் பெலும் மஹர முதுன்கொட பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலைய உரிமையாளர் உட்பட சுமார் 10 பேர் தொடர்புபட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வாகனங்களை விற்பனை செய்வதற்காக ஃபேஸ்புக்கில் விளம்பரங்களை இட்டுள்ளனர். இதனை நம்பி வாங்குபவர்களிடம் வாகனத்தை விற்று பணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் திட்டமிட்ட முறையில் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று வழிமறித்து கொள்ளையிடுவதை இவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இதுபோன்ற மேலும் 2 கொள்ளை சம்பவங்கள் தொடர்பிலும் இந்த கும்பலுக்கு எதிரான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வாகன விற்பனை நிலைய உரிமையாளர் உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்கள் தற்போது
பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளனர். எனினும் நிட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகெடியேன பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலைய உரிமையாளரின் வீட்டில் சோதனையிட்ட போலீசார் அங்கிருந்து 2 வாள்கள், 2 பிஸ்டல் மேகசின்கள், 3 தோட்டாக்கள் மற்றும் ஒரு ஜீப் வண்டி என்பவற்றை தம்வசம் கைப்பற்றியுள்ளனர். வவுனியா மாநகர சபை மேயரை பதவியிலிருந்து நீக்கி வடக்கு மாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. மாநகர மேயர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எழுத்தாணை மனு நேற்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் பிரதிவாதியான வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் சார்பில் முன்னிலையான அரச சட்டவாதி தனது சமர்ப்பிப்புகளை முன்வைத்தார். பிரதிவாதிகளின் ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்கு தமக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் கோரினார். மேலும் மனுதாரருக்கு சாதகமான நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்களை கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் மன்றுரைத்தார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் பிரதிவாதிகள் தமது ஆட்சேபனைகளை இம்மாதம் 28ஆம் திகதிக்கு முன்னர் மன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வரை நீடித்த நீதிமன்றம் வழக்கை அன்றைய தினத்திற்கே ஒத்திவைத்தது. ஈரான் மீது மற்றொரு கட்ட தாக்குதலை தொடங்குவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இது 24 மணி நேரத்தில் நடத்தப்படும் 3வது தாக்குதலாகும். அடுத்த 3 நாட்களில் ஈரான் மீதான அனைத்து தாக்குதல்களும் தீவிரப்படுத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இரவு முழுவதும் பல இலக்குகளை குறிவைத்து தொடர் தாக்குதல்களை நடத்தியதாகவும் பின்னர் பகல் நேரத்தில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியதாகவும் இராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்தது. இது தாக்குதல்களின் வேகம் அதிகரித்து வருவதை மேலும் உணர்த்தும் ஒரு அசாதாரண நடவடிக்கையாகும். புதன்கிழமை பிற்பகுதியில் மற்றொரு கட்ட தாக்குதல் ஆரம்பமானது. இது 24 மணி நேரத்தில் நடத்தப்படும் 3வது தாக்குதலாகும். இதனைத் தொடர்ந்து ஈரானின் துறைமுகங்கள் மீது மீண்டும் விதிக்கப்பட்ட முற்றுகையை மீற முயன்ற எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பலை செயலிழக்க செய்ய ஏவுகணைகளை ஏவியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட 17 வயது மாணவியான ரித்தி சௌவான் அமெரிக்காவில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் பட்டாலியன் கட்டளை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரை பூர்வீகமாக கொண்டவரான ரித்தி சௌவான் நியூயார்க்கின் குயின்ஸ் பகுதியில் உள்ள பெஞ்சமின் கார்டோசோ உயர்நிலை பள்ளியின் பயின்று வருகின்றார். இவர் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக கல்வி போட்டியின் 2ஆம் சுற்றுக்கு தனது பள்ளியை தகுதி பெற உதவியுள்ளார். மேலும் ஒரு தேசிய கல்வி தேர்வு பிரிவில் முதலிடம் பெறுவதற்கும் இவர் பங்களித்துள்ளார். அத்துடன் படைப்பிரிவின் முதல் சீஃபேஸ் நீருக்கடியில் இயங்கும் ரோபோவின் உருவாக்கத்திற்கும் இவர் தலைமை தாங்கியுள்ளார். காலை 7 மணிக்கு வகுப்பு தொடங்குவதற்கு முன்னர் பள்ளிக்கு சென்று படைப்பிரிவின் அன்றாட நடவடிக்கைகளை நிர்வகித்து பயிற்சி அமர்வுகளை மேற்பார்வையிட்டு இளைநிலை மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கி வருகின்றார். இந்நிலையில் ரித்தி சௌவான் சுமார் 300 மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்கும் கடற்படை இளைநிலை அதிகாரிகள் பயிற்சி படைப்பிரிவின் பட்டாலியன் கட்டளை அதிகாரியாக உயர்ந்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தலைமை என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்வதும் முன்மாதிரியாக திகழ்வதும் தான். மஹிந்த சுவாமி மகாராஜ் போதித்த பணிவு, கருணை மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவையும் சுவாமி நாராயண் சான்ஸ்தாவுடனாக ஈடுபடும் தனது தலைமை பாணியை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1969 அப்பல்லோ திட்டம். அப்பல்லோ 11 முதலாவது மனிதரை ஏற்றிக்கொண்டு கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து நிலவுக்கு புறப்பட்டது. 1989 பிளாட் அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரன் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1999 கென்னடியின் மகனும் அவரது மனைவியும் அட்லாண்டிக் பகுதியில் மார்த்தாவின் திராட்சை தோட்டம் அருகே விமான விபத்தொன்றில் உயிரிழந்தனர். 2004 தமிழ்நாடு கும்பகோணத்தில் தனியார் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 94 சிறுவர்கள் தீயில் கருகி மாண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.